ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூசிலாண்டில் சும்மா ஒரு சின்ன பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப பெரிய பெரிய இடத்தையோ அங்கே இருக்கிற ரொம்ப விசிட்டிங் பிளேஸையோ கிடையாது. ஜஸ்ட் லிட்டில் டன்னுங்கிற ஒரு இடத்துக்கு ஹில் ஸ்டேஷன் மாதிரி, சின்ன ஹில் ஸ்டேஷன். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதை ஜஸ்ட் காட்டுவேன். அது பஸ்ஸில் போகும்போது எடுத்த கிளிப்ஸ் தான். அது இருக்கிற நேச்சுரலாக இருக்கிறது சுற்றி அங்கே எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற வீடுங்க எல்லாம் அவுட் சைடில் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, ரோடு எப்படி இருக்கு, நேச்சர் தாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு நிறைய குட்டி குட்டி மலை நிறைய இருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது அது உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இங்கே பாருங்களேன். அது பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ கிளீனா இருக்கு. யாரும் ஸ்பெஷலா வச்சு ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி பண்றதே இல்லை. ஆனால் எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க. அவ்வளோ சுத்தமா வச்சுக்காங்க. அங்க நிறைய ஹெவி ஃபைன் எந்த ஒரு தப்பு பண்ணாலும். அதனாலதான் எல்லாம் கரெக்டா இருக்கும் என்னவோ. அந்த ரோடு பாருங்களா அவ்வளோ நீட்டா இருக்கு. நானா எங்க பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு ரோட்ல போயிட்டு இன்னொரு ரோட்ல வந்தான்னா தெரியாது. அவ்வளோ அந்த மரத்தை ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாங்க thousands ஆஃப் வெரைட்டி ட்ரீஸ் இருக்கு. சின்ன சின்ன பூவா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்த ஒரு மரம் ஒரு செடியும் பார்க்கலாங்க. மாதிரி பழ வாழை அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீஸும் செடியும் ஃப்ளவர்ஸும் அவ்வளோ இருக்குங்க. அந்த ரோடெல்லாம் அவ்வளோ கிளீனா. இங்க இவ்வளோ இப்படிதாங்க வீடே இருக்கும். எல்லாம் வுட்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே பயங்கர குளிர் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இருக்கிற டைம்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலி அவங்க அதை சம்மர்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது பயங்கர விண்டரை விட மோசமா அப்படி பயங்கர குளிரா இருந்துச்சு. மேபி இனிஷியல் டைம்ல இருக்கிறது நம்மளுக்கு அதை அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம். வழி முழுக்க செடியவே காம்பவுண்ட் மாதிரி வளர வச்சு இங்க பாருங்க. இந்த குட்டி குட்டி வீடு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் நியராகவே காமிச்சிருப்பேன். அவ்வளோ அழகா இருந்தது. காம்பவுண்டே செடியிலே இருக்கும். ஓ மை காட், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல நடந்து வீடியோ எடுத்திருந்தேன். இந்த இடத்துல நான் ஹில் ஸ்டேஷன்றதுனால ஃப்ளவர்ஸ் அந்த அளவுக்கு பார்க்க முடியல, இல்ல கொஞ்சம் லேட் ஆனதுனால தெரியலான்னு தெரியல. ஒவ்வொரு வீட்லயும் அப்படியே நம்ம ஊட்டியில இருக்கும் போது ஃப்ளவர் கார்டன், கொடைக்கானல்ல இருக்கிற ஃப்ளவர் கார்டன்ல எல்லாம் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் அங்க ஒவ்வொரு வீட்லயும் கலர் கலரா இருக்குதுங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்த போது ஃப்ரெண்ட்ஸ்ல இது இந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் சும்மா கலர் கலரா பூ இருக்கும்ல, அதெல்லாம் படத்துலயும் ட்ரெஸ்ஸஸ்லயும் பாக்குற கலரை டைரக்டாவே பாக்குறோம்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க அங்க ஒரு சின்ன மலை தெரியுது, அந்த உச்சிக்கு தான் போறோம். சுத்தி 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 போவோம். மேல பாதி தூரம் போகும்போது காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நல்லா இருந்தது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்காக ஸ்பெஷலா யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அங்க பிரிட்ஜ் எல்லாம் பாருங்க, நீட்டா இருக்கும். நடந்து போறவங்களுக்கு தனியாவும் அவ்வளோ அழகா ஃபுட்பாத்ல போனா அதுலதான் போவாங்க. ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கார் கூட நிறைய இந்த சிக்னல்ஸ்ல எல்லாம் நிக்கிறத பாப்பீங்க. அவ்வளோ அழகா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கங்க. அங்க ரோட் சைட்ல இத்தனை கிலோமீட்டர்ஸ்ல தான் போகணும், அத்தனை கிலோமீட்டர்ஸ்ல தான் போவோம். ஒரு கிலோமீட்டரோட முன்ன பின்ன எதுவும் போக மாட்டாங்க. அவ்வளோ அழகா மெயின்டைன். ஸ்லோவா வேணா போவாங்களே தவிர ஃபாஸ்டா போக மாட்டாங்க. ஏன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணி ஃபைன் வந்துடும். அதனால எல்லாருமே ப்ராப்பரா ரூல்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. தென் எல்லா வீட்டுக்கு முன்னாடி இப்ப எல்லாம் பாருங்க 2 கலர்ல டஸ்ட்பின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி. இப்ப கிரீன் கலர் ஒன்றும் ரெட் கலர் ஒன்றும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் இந்த ரெட் கலரும் கிரீன் கலர்லயும் பெரிய பெரிய டஸ்ட்பின்னே இருக்கும். அது உள்ள இருக்கிறவங்க உள்ளவா எடுத்து வச்சுக்கலாம். ஆனா வீக்லி 1 டே கலெக்ட் பண்ணுவாங்க. நான் இருந்த இடத்துல ஐ திங்க் தேர்ஸ்டே நைட் எடுத்து வெளியே வைப்போம், ஃப்ரைடே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம ப்ராப்பரா நம்மளே செக்ரிகேட் பண்ணி ரெட்ல போட வேண்டிய திங்ஸ், கிரீன்ல போட வேண்டிய திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அழகா எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பஸ் தான். ஆக்சுவலி இந்த வீடியோவே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 90% கிளியரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல்லு ஏசி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, கிளாஸ்க்குள்ள இருந்து தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே ரொம்ப கிளியர். இது பாருங்க, அந்த வீடெல்லாம் அவ்வளவுதாங்க இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் அங்க இருக்கிறதெல்லாம் சிங்கிள் ஃபேமிலி தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவ்வளவுதான் இருப்பாங்க. சின்ன குழந்தையா இருந்தா கொஞ்ச நாள் இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் கிராஸ் பண்ண உடனே அவங்க செப்பரேட்டா, மேரேஜ் ஆனாலும் அவளனால செப்பரேட்டா லீவ் பண்ணுங்கிறது அவங்களுடைய ரூல்ஸ். அதனால ரொம்ப நல்லா இருக்கும் வீடும். ரொம்ப ரூம்ஸ் வச்சு பில்டிங் எல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அங்க பாருங்க, கார் பார்க் பண்ற இடத்துல தான் பார்க் பண்ணுவாங்க, வேற எங்கேயுமே போட மாட்டாங்க. அவ்வளோ
அழகா இருக்கும். இன்னும் அந்த சிக்னல் வரலன்னு நினைக்கிறேன், நான் எடுத்த ஞாபகம் இருக்கு. அவ்வளோ கார் பாருங்க. ஐ திங்க் இப்போ நம்ம நியர் வந்துட்டோம். இது பாருங்க அந்த கார் பாருங்களேன், ஒவ்வொரு காருக்கும் எவ்வளவு அழகா கேப் இருக்கு பாருங்க. ஒரு டிராபிக் ஜாம் ஆன மாதிரியே தெரியல, அப்படியே வரிசையா நிக்க வச்ச மாதிரி இருக்கு. பட் எல்லாரும் டிராபிக் சிக்னல்ல நிக்கிறாங்க. ஒவ்வொரு காருக்கும் கேப் இவ்வளவு நிக்கணும்னா நிக்கணும், யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க. அதனாலதான் அதெல்லாம் வளர்ந்த கண்ட்ரின்னு சொல்றாங்களோ என்னவோ. நல்லா இருக்கு பாருங்க. நம்ம தான் ஹரிபர் இப்ப போனோம் ஆஃபீஸ் எதோ ரீசன் சொல்றோம், அவங்களுக்கும் எல்லா ஒர்க்கும் இருக்கு. பட் மனுஷன் லைஃபுக்கு அவங்க பயங்கர 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 ஃபேமிலி லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதைதான் பண்ணணும், இதைதான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நல்லா இருக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு சிக் லீவ் போடணும் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய ஆஃபீஸ்ல போய் சொல்லணும்னா அது 1008 ரீசன் சொல்லணும். அதுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம அதனால போய் சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு. நம்மளுடைய இங்க இருக்கிற இடத்துல இருக்கிற நார்மலா ஒரு லைஃப் ஃபாலோ பண்ணோம்னா, இங்க பாருங்க கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ல ஏற ஆரம்பிக்கிறோம்ல, அது உங்களுக்கு வியூ தெரியுதா? அங்க மேல எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி அந்த 6 கிலோமீட்டர்ஸ்ல தான் போனோம்னா அதுலதான் போவாங்க. அழகா இருக்கு பாருங்க, ஹில்ஸ்ல மேல நம்ம ஊட்டி கொடைக்கானல கட்டி வச்சிருக்கிற மாதிரி. இப்ப இருக்கிற பூவெல்லாம் கம்மிங்க, அவ்வளவு பூ இருக்கும். ரோஸ் மட்டுமே தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி ரோசஸ் இருக்கும். எல்லா வீட்லயும் அவ்வளவு அழகா மெயின்டைனும் பண்ணுவாங்க. செக்கிங் வருவாங்க அப்பப்போ. செக்கிங் வரும்போது எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்ல ஃபேமிலி லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃபேமிலியில ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஏதாவது ஒண்ணுதான் பண்ண போறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க. இது சின்ன டென்ட் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. பட் எல்லாமே ஒவ்வொரு வீடுங்க, செப்பரேட்டா எல்லாருமே ஃபேமிலி ஸ்டே பண்ணி இருக்கிறது. மேபி கம்பெனிஸ் ஏதாவது இந்த சைடு இருக்கான்னு தெரியல எனக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கும். தென் இங்க பாருங்க, ஓ மை காட் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. மரத்துக்கெல்லாம் அங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கங்க. நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது நம்ம டச் பண்ண முடியாத மாதிரி சேஃப்டியா போட்டு வச்சிருக்காங்க. அங்க பழங்கால மரம் நிறைய நிறைய வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கான அவ்வளோ சேஃப்டி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படிதான் போகணும் அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல சின்ன டவுன் போல, நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் பக்கத்துலயே இருக்கும். நம்ம திங்ஸ் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்காது, சின்ன சின்னதா இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நியூசிலாந்து வந்து இந்த எர்த்குவேக் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த டைம் சேஃப்டிக்காக இந்த மாதிரி இருக்காங்க போல இருக்கு. அதுக்கு மேல கிளைமேட்டும் பயங்கர கோல்டா இருக்கும்ல, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வீட்டுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. சிக்னல் பாருங்க, சிக்னல்ல எனக்கு அது பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருந்தது. இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா பார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகா எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பயங்கர எப்படி சொல்றது, ஈச் அதர் ரெஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அவன் என்ன சொல்றது இவன் என்ன சொல்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ட்ரீஸ் எவ்வளவு அழகா வச்சு மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அவங்க ஊர்ல என்னெல்லாம் வருமோ அந்த மாதிரியானது போல இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அங்கதான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். அங்க போகணும்னாலே பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எந்த கண்ட்ரிக்கும் போகாத அளவுக்கு இருக்காத அளவுக்கு ஏர்போர்ட்லயா இருக்கட்டும் அவ்வளவு செக்கிங் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுத்துட்டு போகணும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, எந்த ஸ்பைசஸ்மே எடுத்துட்டு போகக்கூடாது, ஹோல்சேல் ஸ்பைசஸ் எடுத்துட்டு போகக்கூடாது. அதே போல விதையெல்லாம் எதுவும் எடுத்துட்டு எந்த சீட்ஸுமே எடுத்துட்டு போகக்கூடாது. அங்க போய் ஏதாவது வர வைக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுடைய இது வெளியில இருந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் எடுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க பயங்கர கான்சியஸா சேஃபா இருப்பாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற எல்லா பீப்புளுமே வாவ் எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப கைண்ட் ஸ்மைலிங்கோட அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்கங்க. நம்மளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80-90 இயர்ஸ்ல இருக்கிறவங்க கூட அவ்வளோ அழகா மார்னிங் எந்திரிச்சு வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க நம்ம சின்ன பசங்க அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஒரு அட்டஸ்டேஷன் எடுக்கிறதுக்காக அங்க ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துக்கும் வில்லேஜ் மாதிரி நினைச்சுக்கோங்களேன், ஒரு 20 வீடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருக்கும். அங்க போய் சைன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒருத்தர் இருந்தாரு, ஓ மை காட், என்னோட லைஃப் டைம்ல மறக்க முடியாது. நிறைய பேர் இருந்தாங்க. நான் போய் அட்டஸ்டேஷன் எடுத்துவாரு. அவர் ஒரு ஜட்ஜா இருந்தவர். அதுக்கப்புறம் அவருக்கு கண்டிப்பா 90+ இருக்கும். அவர்னால நடக்க முடியாத அளவுக்கு. பட் அவ்வளவு சாஃப்ட் அண்ட் கைண்ட். போன உடனே கூப்பிட்டு பேசி உட்கார வச்சு அவர் எழுதும் போதே அவருக்கு அவ்வளவு ஸ்லோவா எழுதுறாரு. பட் அவ்வளவு கைண்ட். அவர் கூட உட்காந்து இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேச மாட்டோமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கான எப்படி சொல்றதுன்னு தெரியல. அங்க இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் 99% எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு சிலர் நம்ம ஊருக்கு வந்திருக்கும் போது ஒரு சின்ன ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும்ல. அதை தவிர நான் அது அந்த 1% பீப்புள்ஸ்க்கு மட்டும், 99% பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ கைண்ட், அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்.
ரொம்ப 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 நல்லா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ வாஸ் ஹாப்பி தட் டைம். எனக்கு இனியும் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த வீடெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் காட்டணுன்றதுக்காக தான். எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே. அந்த ரோடு எல்லாம் பாருங்க, எவ்வளவு நீட்டா கிரீனிஷா, ஒரு பொல்யூஷன் இல்ல, 0 பொல்யூஷன் இருக்கும் போல இருக்கு. அழகா இருந்தது. மேல போனோம். அந்த லிட்டில் தென்னைட்டிங் அந்த இடம் பேரு நல்லா இருந்தது. என்ன இருந்தது அங்க, போட்டிங் கிடையாது. அந்த ஷிப் எல்லாம் வந்து நிறுத்துவாங்கல்ல, ஹார்பர் மாதிரி, அந்த மாதிரியான இடம் இருந்தது. ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், நல்ல தோட்டம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. பட் ஆனா நான் உங்களுக்கு போற வழியை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அந்த ஹார்பர் எல்லாம் வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது இந்த மேலதான், இது வழியினுடையது. ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் டைம்ல அதான் போட்டிருப்பேன், இந்த ஹார்பர் மற்ற இடமெல்லாம் பாருங்க.